அதாவது துணைவேந்தர்கள் கலந்துக்க போறாங்க, பின்னாடி டீட்டெயில் தான் வரேன். பட் ஆரம்பத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பாக மிரட்டல்கள் அரசாங்கத்திலிருந்து இருக்கலாம். இல்லை என்றால் அப்போ அதனால தடுத்து நிறுத்தினீங்களா? அரசாங்கத்தில் யார் நிறுத்தினாங்க? ஹையர் எஜுகேஷன் இவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க யாராவது தடுத்து நிறுத்தினீங்களா? இல்லை என்றால் இவங்க போகவில்லை என்றால் நீங்க உடனே அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஏன் போல? எந்தெந்த ஒயிட் சான்ஸை வரவில்லையோ அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் கவர்னர் எடுக்கலாம். அதுக்கு பவர் அவருக்கு ஆஸ் எ சான்சலர் வேந்தராக அவருக்கு. இது நீங்க சொல்லும் பொழுது சுயாட்சி தீர்மானம் போட்டிருக்கீங்க. என்னென்ன கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து என்னென்ன வேணும், சென்ட்ரல்லேருந்து என்னென்ன வேணும், இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இது உடனே எடுத்தேன் கவுத்தன் பண்ண முடியாது. ஸோ இவங்க மே 3 இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாட போறாங்கன்னா அது மாநில சுயாட்சியை கேட்டதுக்குனால் அது இன்னும் முழுமையாக தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் சர்ச் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணல. அந்த சர்ச் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி பேனல், அந்த பேனல் அப்பாயிண்ட் பண்ணி அதை தான் யார் யாரை வைஸ் சான்சலரா எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 3-4 பேர் 5 பேர் எடுத்தால் இந்த 5 பேர் லிஸ்ட்டை சிஎம்க்கு அனுப்பணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் கேட்டேன் உங்களை. நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இன்னைக்கு ஆளுநருடைய மாநாடு உதகையில் நடந்துகிட்டு இருக்கு. சில துணைவேந்தர்கள் கலந்துருக்காங்க. அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்துக்காம இருந்திருக்காங்க. கலந்துக்கல. இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளையினுடைய துணைவேந்தரான சந்திரசேகர் அவர்கள் உதகை மாநாட்டுக்காக போயிருக்காங்க. போயிட்டு பாதி வெளியிலே திரும்பி வந்திருக்காங்க. ஸோ இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது அந்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் எதுவும் இருந்திருக்கா? அதனால தான் பாதியிலே ப்ரோக்ராம் பிரேக் பண்ணிட்டு வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இது ஒரு பக்கம் இருந்தால் மே 3 முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. துணைவேந்தர் மாநில சுயாட்சிக்கு உட்பட்டு கொண்டு வந்ததுக்காக இந்த பாராட்டு விழாவை நடத்துறது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர்கள் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி அந்த மாநாடை சுற்றி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போகாமல் இருந்த அவங்களுக்கு மிரட்டல்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். அதாவது துணைவேந்தர்கள் கலந்துக்க போகிறாங்க, பின்னாடி டீட்டெயில் தான் வரேன். பட் ஆரம்பத்தை நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மிரட்டல்கள் அரசாங்கத்திலிருந்து இருக்கலாம். இல்லை என்றால் வைஸ் சான்சலர் நெல்லை இந்த யூனிவர்சிட்டி கிளம்புறாரு, பாதி வழியில் போயிட்டு திரும்பி வர்றார். அப்படின்னு என்ன ரீசன்? என்ன உடம்பு சரியில்லை அதனால் திரும்புகிறேன்னு சொல்லணும். எல்லாம் கிளம்பி போயிருக்கீங்க, திரும்பி வர்றார் அப்படின்னால் முதல்ல ஒரு நியூஸ் வந்தது. அதாவது இருக்கிற 41 துணைவேந்தர்களில் 9 பேர் தான் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு வந்தது. ஆனால் இப்போ ராஜ்பவன் விளக்கம் கொடுத்துருக்காங்க 34 துணைவேந்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு வருது. ஸோ இதனால் அது எல்லாருமே கலந்துக்கவில்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் வைஸ் சான்சலர் கலந்துக்கலையா? அவங்க கண்டிப்பாக, ஏன்னால் சான்சலர் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் மறுபடியும் சிலர் சொல்லியிருக்காங்க. சிபிஎம் அவர் சண்முகம் அவர் சொல்லியிருக்கார், அண்டு சிபிஐ செக்ரட்டரி முத்தரசன் சொல்லியிருக்கார் கவர்னர் வேந்தரே கிடையாது, இது பில்லு பாஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற. இல்லை, இந்த சுப்ரீம் கோர்ட் அவங்க 10 பில்லை பாஸ் பண்ணாங்க. அந்த 10 பில்லில் என்ன அப்படின்னால் தமிழ்நாட்டின் முதல் மந்திரி அந்த துணைவேந்தர்களை நியமிக்கலாம், நீக்கலாம். அந்த பொறுப்பு, அந்த பவர் தமிழ்நாடு சிஎம்க்கு இருக்குது. அந்த 10 பில்லை தான் இவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கல் 142 இன்வோக் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல் மந்திரிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல் மந்திரி சான்சலர் ஆகிவிட்டாரா, வேந்தர் ஆகிவிட்டாரா? கிடையாது. அந்த 10 பில்லில் தமிழ்நாடு முதல் மந்திரி தான் இனிமேல் யூனிவர்சிட்டி சான்சலர் அப்படின்னு சொல்லவில்லை. அதனால் அப்படி இருக்கிறச்ச இந்த துணைவேந்தர்கள் எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிடுவதற்கு ஏப்ரல் 25-26 சான்சலராக இருக்கக்கூடிய RN ரவி கவர்னர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. இதில் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. இல்லை என்றால் இவங்க சொல்லணும் எந்த லாவில் இவங்க சிபிஎம் சொல்கிறாங்க, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் சொல்கிறார், எல்லாருமே சொல்கிறாங்க.
காங்கிரஸ் இவங்க சொல்கிறாங்க கவர்னருக்கு அதிகாரம். எந்த பில்லு? இந்த 10 பில்லில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள காமிக்க சொல்லுங்கள். இந்த பில்லில் இனிமே சிஎம் தான், தமிழ்நாட்டு சிஎம் தான் சான்சலர் அப்படின்னு போட்டிருந்தால் அதான் இப்போ பாராட்டு விழாலாம் நடத்துகிறாங்கல்ல, அது வேற சார். நீங்கள் பாராட்டு விழா நடத்துகிற எல்லாம் நடத்தலாம். உண்மை என்ன? அந்த உண்மைங்கிறது இதுதான். எந்த ஒரு பில்லுலையும் சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண பில்லில் முன்னாடி சொல்லிட்டேன், இனிமே தமிழ்நாடு சிஎம் தான் வேந்தர்னு சொல்லவில்லை. ஸோ தமிழ்நாட்டினுடைய யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 22 யூனிவர்சிட்டி, அதில் 2 யூனிவர்சிட்டியை தவிர மீதி இருக்க 20 யூனிவர்சிட்டிக்கு இவர் தாங்க சான்சலர். கவர்னர் ஆர்.என். ரவி தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த ஏப்ரல் 25, 26 அதில் அந்த மீட்டிங் போடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் தி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இதில் இருக்கிற எல்லா சான்சலரையும் இவர் மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. என்ன மீட்டிங் சார்? சும்மா 2 பேரும் பார்த்து விட்டு சாப்பிட்டு விட்டு டீ காஃபி சாப்பிட்டு போகிறதா? இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நேஷன் வைஸ் நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட், சிலபஸ், அதில் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, அந்த மார்க் வாங்கியிருந்தால் இந்த மார்க்கை வச்சுட்டு வேறு ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் மாறி போகிறீங்க அப்படின்னால், இந்த ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கிரெடிட் மார்க் வாங்கியிருக்கேன், இந்த மார்க்கை வச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டி போகும்பொழுது அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் மறுபடியும் அப்பியர் ஆக வேண்டாம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நேஷ்னல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க். அப்புறம் எல்லா யூனிவர்சிட்டி, இந்தியா பூரா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே அகடமிக் கொலாபரேஷன், இந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட கொலாபரேஷன், இங்கேருந்து யூனிவர்சிட்டிஸு அவங்கள அங்கே அனுப்பலாம், ஸ்டூடெண்ட்ஸு அங்கேருந்து இங்கே வரவழைக்கலாம். இவங்களுக்குள்ள அங்கே என்னென்ன பாடம் நடத்துகிறீங்க, என்ன சிலபஸ்ஸு, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அகடமிக் கொலாபரேஷன் அது இருக்கணும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாமே ஆமாம் ஏஐ அதை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அதிகரிக்கலாம், அதனுடைய பயன்பாட்டை எந்த அளவுக்கு யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வரலாம், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை தவிர யூனிவர்சிட்டி அதிலலாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பொருளாதாரம், எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குது, இது எந்த அளவுக்கு எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அது தவிர ஜென்ரலி இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கண்ட்ரோல்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஸ்டாஃப் இருக்குது, ஃபர்தராக எவ்வளோ ஸ்டாஃப் வேணும், என்ன பண்ணணும், அந்த கண்ட்ரோல்ஸ் என்ன இருக்குது, அதை பற்றி இது பண்ணுறது. தென் நாட்டுக்கு பொதுவாக எல்லா நாட்டுக்கும் கம்பெனி ஆகட்டும், ப்ரைவேட் கம்பெனி, ஓவராலாக எந்த நாட்டுக்கும் ரீசர்ச், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அந்த ரிசர்ச் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அனாலிசிஸ் எந்த அளவுக்கு கொண்டு வருது, அந்த ரீசர்ச் எக்ஸலன்ஸ் எப்படி யூனிவர்சிட்டியெல்லாம் அந்த சப்ஜெக்டில் என்னென்ன சப்ஜெக்டில் அந்த பிஹெச்டி எல்லாம் ரீசர்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரீசர்ச் இதெல்லாம் பற்றியும் பேசுகிறது. அது தவிர சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இப்போல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, கம்பெனி ஆரம்பிங்க. அப்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த முதலாளி ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஸ்கில்ஸ் அதை எப்படி டெவலப் பண்ணுவோம், இதையெல்லாம் பற்றி பேச போகிறாங்க சார். இது என்ன லேசுப்பட்ட காரியம்? அப்போ போகாமல் போனதுக்கு மிரட்டல் தானா சார்? நாங்கள் இவ்வளோ வேந்தர் போகலைனால் என்ன பண்ணணும் சார்? முதல் நாளே எங்களுக்கு இந்த காரணத்திற்காக எங்களால் போக முடியவில்லை சொல்லணும்னா வேண்டாமா? சொல்லலை. தென் நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லை அந்த மனோன்மணி சுந்தரனாரா அந்த யூனிவர்சிட்டி அதான் அந்த யூனிவர்சிட்டி இவர் போகிறாரு, பாதியில் திரும்புகிறார். என்ன காரணம்? இல்லை உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்களா? சொல்லுங்கள். பொதுவாக இந்த மாதிரி போகவில்லை. ஆனால் இதை இன்னொரு இதில் எப்படி நான் பார்க்குறேன்னால், எல்லா இவங்களும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் திமுக அந்த ஆட்சியோட கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவர் தான் வேந்தர், முதன் மந்திரி தான் வேந்தர். அப்படி இருக்கிறச்ச ஆர்.என். ரவி வேந்தரே கிடையாது, அதனால் அவருக்கு துணை வேந்தர்களை கூட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரும் போக வேண்டாம், அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அதனால் தடுத்து நிறுத்தினீங்களா? அரசாங்கத்தில் யார் நிறுத்தினாங்க? ஹையர் எஜுகேஷன் இவங்க டிபார்ட்மெண்ட், அவங்க யாராவது தடுத்து நிறுத்தினீங்களா? இல்லை என்றால், இவங்க போகவில்லை என்றால் நீங்கள் உடனே அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஏன் போல? அவர் தான் சான்சலர். எதிர்கட்சிகள் சொல்லலாம்,
இவர் கவர்னர் இனிமே சான்சலர் கிடையாது, வேந்தர் கிடையாதுன்னு. ஆனால் முதல் மந்திரிக்கு தெரியும் யார் வேந்தர்னு. இப்போ முதல் மந்திரி அவர் தான் வேந்தர் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் அப்போ அவருக்கு மற்ற செக்ரட்டரிஸ் அஃபீஷியல் சொல்லணும், இல்லைங்க எந்த விதத்துலேயும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த டைரக்ஷனில் இனிமேல் நீங்கள் தான் முதல் வேந்தர்னு சொல்லவில்லை, எந்த ஆக்ட்லையும் சொல்லவில்லை, இவங்க தவறாக உங்களோட அலையன்ஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ முதல் மந்திரிக்கு சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டுனால் எல்லா இவங்களையும் இல்லை சான்சலர் இன்னும் RN ரவி தான், நீங்கள் எல்லாருமே போய் அட்டன் பண்ணுங்க சொல்லிருக்கணும். இவங்க அட்டன் பண்ணாமல் இருந்ததுனால தவறு. அதனால் கவர்னருக்கு நல்ல பவர் இருக்குங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி, ஏன்னா அந்த இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்னருக்கு எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுற பவர் இருந்தது, அதை இப்போ எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு லீவு கொடுக்கறது, இன்ஸ்டியூட்டில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது இவர் எடுக்கலாம். இப்போ எந்தெந்த வைஸ் சான்சலர் வரவில்லையோ அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் கவர்னர் எடுக்கலாம். அதுக்கு அவருக்கு ஆஸ் எ சான்சலர் வேந்தராக அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சர்டன் மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், யூனிவர்சிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், செனட்டு, போர்டு அதுக்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சான்சலருக்கு தான் அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கும் இன்னும் அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரமெல்லாம் பறிக்கப்படவில்லை. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னால் சில டிசிஷன்லாம் செனட்டு, யூனிவர்சிட்டி செனட் எடுத்திருக்காங்க, போர்டு எடுக்கிறாங்க, மற்ற கவுன்சில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷன் எல்லாம் இவருக்கு போகணும். யாருக்கு? வேந்தருக்கு போகணும். வைஸ் சான்சலரே எடுத்திருந்தாலும் ரிப்போர்ட் இவருக்கு ஃபைனலாக போய் இவர் ஃபைனலாக அப்ரூவல் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்தி வைக்கலாம். அந்த பவர் கவர்னருக்கு இருக்குது. அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க மெமோரண்டம் ரெப்ரசன்டேஷன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, யூனிவர்சிட்டி எம்ப்ளாயீஸ், யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சில மெமோரண்டம் அவங்களுடைய கிரைவன்சஸ் இதுக்கெல்லாம் பற்றி மெமோரண்டம் வேந்தருக்கு கொடுப்பாங்க. அந்த எந்த மெமோரண்டம் வந்திருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்மானம் ஃபைனல் சொல்யூஷன் கொடுக்குறது பவர் இன்னும் வேந்தருக்கு இருக்குது. அதை தவிர ஃபைனல் டிசிஷன் எலெக்ஷன் டிஸ்பியூட்லாம் யூனிவர்சிட்டியில் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் டிஸ்பியூட்லாம் வருதுன்னு வச்சுங்க அதுக்கு ஃபைனலாக இந்த டிஸ்பியூட்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு அதிகாரம் வேந்தர். யார் இப்போ வேந்தர்? கவர்னருக்கு இருக்குது. தென் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த டீச்சர்ஸ், இந்த இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு கமிட்டி. நான் இப்போ பேசுகிறது வைஸ் சான்சலர் பற்றி இல்லை, டீச்சர்ஸ் எல்லாமே. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஒருத்தரை போட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி டீச்சர்ஸ் கொண்டு வரணும், இதெல்லாமே எதுக்குன்னால் ஒரு எக்ஸலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். இந்த யூனிவர்சிட்டி ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படி ஒரு எக்ஸலன்ஸ் இருந்தது. அப்போ இந்த பாராட்டு விழாலாம் எப்படி சார் பார்க்குறது? இப்போ எடுத்துப்பார் பாராட்டு விழா. என்ன பாராட்டு விழா? மே 3ஆம் தேதி முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு விழான்னு சொல்லியிருக்காங்க. என்ன தலைப்பில் பாராட்டு விழா? அதாவது மாநில சுயாட்சியை மீட்டதற்கான துணை வேந்தருக்கு உண்டான பாராட்டு விழா. மாநில சுயாட்சியை இன்னும் மீட்கவில்லை. அப்போ பார்த்தோம்ல நியூஸ் அதான் சார், மாநில சுயாட்சிக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டியும் கூட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க, கரெக்டாக? அது வேறு, இப்போ துணைவேந்தர்கள் இது வேறு. அதனால் எதை பற்றி எதுக்காக மே 3ஆம் தேதி பாராட்டுன்னு அவர் சொல்லணும். மாநில சுயாட்சி நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கீங்க, அந்த தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தீர்மானத்தை கொடு, நாங்கள் இனிமேல் சுயாட்சி வேணும், எங்களுக்கு ஃபர்தராக அதிகாரம் வேணும், பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்க எல்லா இவங்களும் தீர்மானம் போட வேண்டும். மத்திய அரசாங்கம் உட்காந்து எல்லா இவங்களையும் பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். எனக்கு சுயாட்சி வேணும். இது சார் உங்களுக்கு சுயாட்சி என்ன சார்? கன்கரண்ட் லிஸ்ட்டு மொத்தம் சென்ட்ரல் லிஸ்ட்டு ஒன்று இருக்குது சார், என்னென்ன ஆக்டிவிட்டி. அந்த சென்ட்ரல் லிஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே சென்ட்ரலுக்கு தான் அதிகாரம் இருக்குங்க. அதிலிருந்து இவங்க ஒன்றும் கேட்க முடியாதுங்க. தென் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே என்னென்ன இருக்குது, என்னென்ன கண்ட்ரோல், இது எல்லாமே ஸ்டேட்டுக்கு தான் அதிகாரம். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. அதை பற்றி இனிமேல் நீங்கள் கேட்க வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. 3வது என்ன இருக்குது? கன்கரண்ட் லிஸ்ட்டு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு என்னன்னா ஸ்டேட்டுக்கும் அதிகாரம் உண்டு, சென்ட்ரலுக்கும் அதிகாரம் உண்டு. இப்போ எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட், நீட் எக்ஸாம்லாம் அங்கே தான் அடி வாங்குறது. ஃபாரஸ்ட்ரி, காடு கீடு அதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்டேட்டுக்கும் அதிகாரம் இருக்குது, சென்ட்ரலுக்கும் இருக்குது. ஆனால் ஒரு சப்ஜெக்ட் இப்போ நீட்டை எடுத்து வச்சுட்டு கன்கரண்ட் லிஸ்ட் எனக்கு அதிகாரம் இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் நீட்டே எக்ஸாம் இனிமேல் கிடையாதுன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை இது இந்தியா பூராத்துக்கும் சொல்கிறேன் உண்டு அப்படின்னால்,
இந்த டிஸ்பியூட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆக்ட் கொடுக்குறானோ அதுக்கு தான் செல்லும். ஸ்டேட் கவர்மெண்ட் இது செல்லாது இந்த கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சுயாட்சி வேணும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து என்னென்ன எடுத்து எங்களுக்கு அதை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இப்போ எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்தாச்சுனால் உங்களுக்கு ஃபுல் பவர், நாளைக்கே நீட் எடுத்துடலாம். ஸோ அப்போ அது இங்கே கொண்டு வரணும். ஸோ இப்போ கன்கரண்ட்லேருந்து என்னென்ன வேணும். கன்கரண்ட் மட்டும் போகிறா சார், ஸ்டேட்டில் சில இது இருக்குது அதுவும் எங்களுக்கு வேணும்னால் அது டிஸ்பியூட். இப்போ ஸ்டேட்டுன்னு பார்த்து வெளியுறவுத்துறை ஸ்டேட்டு கொடுக்க முடியாது, டிஃபென்ஸ் ஸ்டேட்டு கொடுக்க முடியாது, ஓவரால் இந்தியா பூரா ஃபைனான்ஸ் ஸ்டேட்டு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இதெல்லாம். ஸோ இது நீங்கள் சொல்லும்பொழுது சுயாட்சி தீர்மானம் போட்டிருக்கீங்க, என்னென்ன கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து என்னென்ன வேணும், சென்ட்ரல்லேருந்து என்னென்ன வேணும், இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? இது உடனே எடுத்தேன் கவுத்தன் பண்ண முடியாது. ஸோ இவங்க மே 3 இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாட போகிறாங்கன்னா அது மாநில சுயாட்சியை கேட்டதுக்குனால் அது இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. தீர்மானம் தான் போட்டிருக்கீங்க. இல்லை சார் அதை பற்றி இல்லை, சான்சலர் இந்த வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுறது தமிழ்நாட்டு முதல் மந்திரிக்கு கிடைத்து விட்டது, அதனால் அதை விழாவாக கொண்டாடுறேன்னா வெரி குட், உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குங்க, கொண்டாடுங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணுறது தான் உங்களுடைய இது. ஆனால் அதில் ஒன்று பார்க்கணும், நீங்கள் எடுத்தேன்னு ஒருத்தர் இவர் தான் இனிமேல் வைஸ் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி இருக்குது. அந்த சர்ச் கமிட்டியில் கவர்னர் அவருடைய நாமினியை அனுப்புவார். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க நாமினிஸ் அனுப்புவாங்க. அதை தவிர 2-3 எமினன்ட் ஸ்காலர்ஸ், இந்த 5-6 பேர் சேர்ந்த ஒரு சர்ச் கமிட்டி. இப்போ கவர்னர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 142 இன்வாக் பண்ணி இந்த 10 பில்லை பாஸ் பண்ணாங்க இல்லையா, பாஸ் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கும் இல்லையா, ஆயிருக்கும். இன்னி வரைக்கும் சர்ச் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணலை. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சர்ச் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணல. அந்த சர்ச் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி பேனல், அந்த பேனல் அப்பாயிண்ட் பண்ணி அதை தான் யாரை சிஎம்மா வைஸ் சான்சலராக எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 3-4 பேர் 5 பேர் எடுத்தால் இந்த 5 பேர் லிஸ்ட்டை சிஎம்முக்கு அனுப்பணும். முந்தி கவர்னருக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, இப்போ சிஎம்முக்கு. அதுலேருந்து ஒருத்தரை சிஎம் செலக்ட் பண்ணலாம். இதுதான். ஸோ இதுதான் பெரிய வெற்றி அப்படின்னா கொண்டாடலாம், தவறில்லை. ஆனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதை தாண்டி கவர்னருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே சொன்னேன். ஸோ அப்படி பார்க்குறச்ச இதை பெரிய ஒரு இதுவாக கொண்டாடுறது எனக்கு சரின்னு படலை. ஏன்னால் கவர்னர் தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். இருந்து அதை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் செரிமோனியல் ஹெட்டுன்னு சொல்லுங்கள், ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் எ கவர்மெண்ட் பார்த்தால் கவர்னர் தான், சென்ட்ரலில் பிரசிடென்ட் தான். அதனால் இதை ஒரு இதுவாக எடுக்க முடியாது, வெற்றின்னு எடுக்க முடியாது. பவர் கேட்டிங்க 10 பில்லு பாஸ் பண்ணியாது, அவ்வளோதான் முடிக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.